ஏகப்பட்ட தண்ணி இருக்குது அந்த குரங்கு மேல ஊத்துது. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிற்று பசிக்கு எப்படி சாப்பிடுது. கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சிடலாம், அது எப்ப மேல எடுத்து சாப்பிட்டுக்கும். சீசன் ஆட்டுது இந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குட்டி போட மாட்டேங்குது. அதனால எல்லா குரங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோடய வயிற்றுல வச்சிருக்கு. கையில கொடுத்தா வாங்கிக்கலைங்க, அதே கிரேடுக்குள்ள விட்டு எடுத்து சாப்பிடுது. நம்ம கிரேடு இப்படி தள்ளிட்டு போனாலும் விட மாட்டேங்குது. சூப்பரா சாப்பிடுது பாருங்க. இந்தா இங்க வச்சிருக்கிறேன், பொறுமையா மலையிலயும் வந்து விடாம சாப்பிட்டு இருக்குதுன்னா அது எவ்வளவு பசியா இருந்துச்சுன்னா வந்து இவ்வளவு கஷ்டத்துல வந்து மலையிலேயே நனைஞ்சுக்கிட்டே சாப்பிடும் பாருங்க. இது பக்கத்திலே வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெருசு உட்காந்துருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே விட மாட்டேங்குது. இது ஒண்ணு மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைனாமலை அடிவாரத்துல தாங்க இருக்கோம், நாமக்கல் மாவட்டம். நம்ம நைனாமலையில வந்து பாத்தீங்கன்னா குரங்குக்கு வந்து வெயில்ல வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. அதனால இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குரங்குக்கு ஒரு 3 குடம் தண்ணி கொண்டு போலான்னு தான் முடிவு பண்ணி பைப்ல புடிச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு 50 கிலோ தக்காளி 2 கிரேடு வாங்கி வச்சிருக்கோம், அதையும் கொண்டு போயிட்டு மேல குரங்கு போடணுங்க. இந்த வீடியோல அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. பார்த்தீங்கன்னா 2 கிரேடு தக்காளி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 குடம் தண்ணி. இப்ப இதை கொண்டு தான் போய் நம்ம குரங்குக்கு மேல போட போறோம். இங்க இருந்து ஒரு 3000 அடி உயரத்துல மலை மேல இருக்குங்க, அந்த குரங்குக்கு தான் இப்ப போடணும். மக்களே ரெடி ஆயிட்டாங்க, இப்ப அப்படியே மலை ஏற வேண்டியதான். கிட்டத்தட்ட பாதி மலை தான் ஏறி இருக்கும். இந்த போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா பாதி மலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 குரங்கு பக்கமா இருந்தது. முன்னாடியே ரோட்டு மேலே இருந்துச்சுங்க. இங்க இருக்கிறது கொஞ்சம் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம மேடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, போற வழியிலே இருந்துச்சு, எல்லாம் கஷ்டப்படும் தான் இது கொஞ்சம் போட்டுடலான்னு தான் முடிவு பண்ணியாச்சு. இது பக்கத்திலே வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெருசு உட்காந்துருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே விட மாட்டேங்குது. இது ஒண்ணு மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் இங்க இருந்தே போட்டுருவோம், அதெல்லாம் பக்கத்துல வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. கத்தான 2 பழம் கொடுத்துடலாம். கொஞ்சம் எல்லாம் ஒரு குட்டான வச்சுக்குவோம், அது பொறுமையா இருந்து ஒரு 4 நாள் இது அங்கங்க வச்சிரு. எப்ப இருந்தாலும் தூரமா பாட்டில் எடுத்து சாப்பிட்டுக்குவோம். பாருங்க இந்த குரங்கு மாசமா இருக்குது பாருங்க வயிற்றுல. சரி சரி இது வந்து மேல இருக்க பாதி போட்டு அந்த இது மேல கொண்டு போயிடலாம். கோயிலுக்கு இல்ல, அந்த அரச மரம் ஒன்று இருக்கு, ஆலமரம் இருக்கும்ல அங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டை மாதிரி ஒவ்வொரு இதுலயும் கட்டி விட்டுருப்பாங்க கட்டுகள்ல. அந்த கட்டையில வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பழம் 7 பழம் 10 பழம் அந்த மாதிரி வச்சாச்சு. இப்ப இது வச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கோம். இப்ப நம்ம அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஹேர்பின் பண்ணிட்டு மேல போனோம்னா நம்ம ரெகுலரா கொடுக்கறதா அங்க இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம அங்கதான் போறோம், வாங்க போலாம். கொஞ்சம் தூரம் கொடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். இப்ப அடுத்த பெண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 20-30 குரங்கு மேல இருந்துச்சு முன்னாடியே. சரி, இங்க கொஞ்சம் அப்படியே நம்ம போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி எல்லாத்தையும் போட்டுருக்கேன். நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் வந்து கொஞ்சம் பிரெக்னண்டா இருக்குது. அது இல்லாம குழந்தை கை குழந்தையோட இருக்குது. அதெல்லாம் பாருங்க ஃபுல்லா பிறந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் 3 நாள் ஆன குழந்தைங்களும் அங்கதான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பரா மனசு சந்தோஷமா இருக்குதுங்க. போலாமா? எங்க போயிட்டு 2 பேரும் மக்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் ரெகுலரா வந்து நம்ம இதுக்கு வந்து தீனி போடும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஆள் வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா குரங்கும் ஒடியாந்துருச்சு. பின்னாடி பார்த்தாலே தெரியும், எல்லாம் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கிரேடு எடுத்து வந்துட்டோம். நம்ம 2 வீலர் வரல, அதுக்கோசரம் நம்ம சுபாஷோட ஆம்னில தான் வந்திருக்கிறோம். ஏன்னா 2 கிரேடு 3 குடம் தண்ணி இதெல்லாம் கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்களா பெரிய குரங்குலாம் வந்து தக்காளி ஆக்கிரமிச்சிருச்சு. இதுகிட்ட இருந்து புடுங்கி இப்ப சின்ன குரங்குக்கு எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி
இருக்கு. இந்த மாதிரி தொட்டி இருக்கு பாருங்க இந்த இடத்துலலாம். இந்த தொட்டியில வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அது வந்து தக்காளி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கும். 3 குடம் தண்ணி கொண்டு வந்தோம். இங்க ஒரு குடமும் இந்த பிளாஸ்டிக் கவர் உள்ள வச்சிரு. மொத்தம் மாதிரி ஒரு கட்டை விட்டு இது மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கும். ஒரே இதுல ஊத்திட்டா வந்து சண்டை பண்ணிக்குங்க. முன்னாடி ஒரு கட்டை இருக்குது, அங்க கொஞ்சம் ஊத்திக்கும். இப்ப வந்து ஒரு குடத்து தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 தொட்டி இருக்குது. 3 தொட்டியில ஊத்திட்டுங்க. இது ஓரளவுக்கு வந்து இங்க குடிச்சுக்கும். இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா பெரிய குரங்கு இருந்துச்சுன்னா சின்ன குரங்கு சாப்பிட விடாது, சண்டை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு வந்து விடாது. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சின்ன குரங்குக்கெல்லாம் வந்து தக்காளி வந்து எடுத்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா. எடுத்துட்டு போயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொன்றும் காட்டுறோம் பாருங்க. எல்லாம் சண்டை பண்ணிக்குது பாருங்க. ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 குரங்குக்கு மேல இருக்குங்க இந்த இடத்த மட்டும். இங்க ஒரு கிரேடு போட்டுக்குவோம், மேல ஒரு கிரேடு. இந்த மாதிரி பெரிய குரங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குரங்கு சாப்பிட விடாது. இந்தா அதுல எடுக்காது, இதுல சாப்பிடு. அன்னைக்கு மிரட்டினதா அதான் பாருங்க. ஆனா எதையுமே சாப்பிடுவேன். இந்தா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி நம்மகிட்ட அடம்பிடிச்சிட்டு இருக்குது. இப்ப எல்லா குரங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல போட்டு விட்டாச்சு. இங்க அங்கங்க ஒரு கடையில கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சுட்டோம்னா அது பொறுமையா சாப்பிட்டுக்கோம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அது வரைக்கும் விடுதானு தெரியல. அதுக்குள்ள பெரிய குரங்குலாம் வந்து சாப்பிட்டுக்கோம். பா இங்க பாருங்க, அந்த இடத்துல காட்டு பாரு, சண்டை பண்ணிக்குது பாரு. எப்படி மிரட்டுது பாத்தீங்களா ஒண்ணும். வந்துகிட்டே தான் இருக்குது. இங்க ஒரு 100 குரங்கு பக்கமா இருக்குதுங்க. தக்காளி நைட் வாங்கினது. இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில கொடுத்தா வாங்கிக்கலைங்க, அதே கிரேடுக்குள்ள விட்டு எடுத்து சாப்பிடுது. நம்ம கிரேடு இப்படி தள்ளிட்டு போனாலும் விட மாட்டேங்குது, மிரட்டு வருது பாரு நம்மளையே. இதை வாங்கிக்கிற இதெல்லாம் சாப்பிடலைங்க. இங்க பாருங்க எப்படி சண்டை பண்ணிது பாத்தீங்களா. இதுதான் பிரச்சனையே. ஒரு கால் நெஞ்சுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குரங்கெல்லாம் வந்து அதே தான் எடுத்துக்கோ, நம்மளாம் கொடுத்தா வாங்கிக்காது. அதெல்லாம் கடிச்சு விடும். அங்கெல்லாம் வேலை காட்டாத. ஒவ்வொரு கட்டையிலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். அது பாட்டில எப்போ பொறுமையா சாப்பிட்டுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரேடு பக்கம் இங்கே போட்டுடலாங்க. 2-3 இடத்துல கொடுத்துருவோம். இங்க பாருங்க ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கடிச்சது பாருங்க. குழந்தை இது வயிற்றுல வச்சிருக்குது பாத்தீங்களா. கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சிடலாம். அது எப்ப வேணுமாலும் எடுத்து சாப்பிட்டுக்கும். இந்த குரங்கு பாருங்க இப்ப போட்டு 1 நாள் 2 நாள் தான் இருக்குங்க. கண்ணு கூட முழிக்கல இந்த குரங்கு. குட்டி பாருங்க, இப்ப இருக்க குட்டி பாருங்க ரொம்ப பாருங்க. இப்ப எல்லாம் இந்த சீசன் ஆட்டுது. இந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குட்டி போட மாட்டேங்குது. அதனால எல்லா குரங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோடய வயிற்றுல வச்சிருக்கு பாருங்க. சூப்பரா சாப்பிடுது பாருங்க. இந்தா இங்க வச்சிருக்கிறேன், பொறுமையா எடுத்துக்கங்க. ஒரு கிரேடு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 இடத்துல கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு கிரேடு இருக்கு. அது வந்து ஆலமரம் இருக்கும். அந்த இடத்துல ஆலமரம் அரச மரமும் ஒண்ணு இருக்கும். ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தையே நம்ம கொடுத்துருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டையில அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு இது முடிஞ்சு. இப்ப நம்ம அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரச மரத்துட்டு போலாம், ஆலமரத்துக்கிட்ட போலாம். ஓகேவா, வாங்க அப்படியே மேல போலாம் வாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படியே பொறுமையா சாப்பிட்டுங்க. தண்ணியில வச்சேன், அது தண்ணி குடிச்சுக்க. இங்க நான் மோஸ்ட்லி அதிகம் தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பழமே நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால தக்காளியில வந்து அதிகம் தண்ணி தேவைப்படாது. அதுக்கு எப்ப தண்ணி தேவைப்படுமோ அப்போ வந்து பொறுமையா குடிச்சுக்குங்க. இப்ப நம்ம அப்படியே மேல போலாம் வாங்க. மக்களே, நம்மளோட அடுத்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா அரச மரங்க. இந்த அரச மரத்துல தான் இருக்கிறோம் நம்ம. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டையா இருக்கு, உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இந்த கட்டையில வந்து எல்லாத்தையும் இங்க 2 குடத்தை தண்ணி ஊற்றிடலாம். மொத்தம் 3 குடம் கொண்டு வந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 குடம் தண்ணி இங்க ஊத்திடலாம்.
மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 குடம் தண்ணி இங்க ஊத்தியாச்சு. அடுத்து தக்காளி புள்ள ஒரு கிரேடு. குரங்கு வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எடுத்து அரியாசமா அங்கங்க லைனா வரிசையா வச்சு விட்டுருவோம். ஏன்னா அப்பதான் வந்து தூரமா வச்சுட்டு அதுங்க சண்டை பண்ணிக்காது. குரங்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இங்க வச்சிருவோம். ஒரு 4-5 இடத்துல ஒரு இது வந்து கட்டையில எடுத்து வச்சுட்டோம்னா அது வந்து சண்டை பண்ணிக்காம சாப்பிடும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய குரங்கு வந்து சாப்பிட விட மாட்டேங்குதுங்க சின்ன குரங்குலாம். எப்படி எடுத்து வைங்க. ஏய் அதே எடுக்கிறேன். அங்க வா. இதுல இருக்கு இங்க எடுத்து வைக்கிறானா அங்க இருக்கிறது வந்து இதுல எடுத்துக்கீங்க. கட்டு இங்க இருக்கிற இதுல எடுத்து வைக்கிறானா கீழே வச்சதை எடுத்து இங்க எடுத்து வச்சுட்டு போங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அரச மரத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாவே நம்ம தக்காளி பழம் வச்சாச்சு. இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரிய சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு அதிசயம் என்னன்னா இதுல மழை வந்துருச்சு. மக்களே இப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நம்ம இந்த தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம தக்காளி பழம் கொண்டு வந்து கொடுத்தோம். மழையே வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு அந்த மழையிலயும் விடாம இந்த குரங்கு எவ்வளவு இதா சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. இது மேல தண்ணி பாருங்க, ஏகப்பட்ட தண்ணி இருக்குது அந்த குரங்கு மேல ஊத்துது. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிற்று பசிக்கு எப்படி சாப்பிடுது பாருங்க. நம்மளாம் வந்து மழை பெஞ்சா ஒதுங்கிக்கும் வந்து மழை பெய்யாம நினையாம இருக்கிறதுக்கு. ஆனா வந்து இந்த மழையிலயும் வந்து விடாம சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னா அது எவ்வளவு பசியா இருந்துருந்துச்சுன்னா வந்து இவ்வளவு கஷ்டத்துல வந்து மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டே சாப்பிடும் பாருங்க. இங்க பாருங்க எல்லா குரங்குமேங்க சரியான மழைங்க. இப்ப கொஞ்ச நேரமா இருந்தாலும் கொஞ்சம் கனமா பெஞ்சுங்க. எல்லா குரங்குமே ஃபுல்லாவே நினைஞ்சிருச்சு. ஏன்னா குரங்கு வந்து மழையில் நனையாது. மழையில் நிலையிற மழை பெஞ்சதுன்னா போய் நிழல்ல அண்டிக்கும். ஆனா செம்ம பசியா இருந்தது. அந்த பசியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து மழையில் நனைஞ்சுக்கிட்டே சாப்பிடுதுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்த ஒரு அற்புதமான விஷயம். நிறைய பேர் வந்து சொன்னாங்க குரங்கு வந்து பாத்தீங்கன்னா தீனி கொடுக்க வேணாம், தண்ணி மட்டும் போடுங்க அப்படின்னாங்க. தீனி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு நாளைக்கு நம்மளே வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நீங்க சொல்றதே 100% உண்மைதாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் மறுக்கல. இப்ப நம்ம வந்து மலை மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 அடி உயரத்துல இருக்கிறோம். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே. இதுங்க வந்து இவ்வளவு பெரிய சம்மர்ல வந்து நம்ம இங்க வந்து கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து தீனி எதுவும் தண்ணி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா மலை விட்டு கீழே இறங்கி வருங்க. அப்ப வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நிறைய வந்து அடிபட்டு சாப்பிடும். அங்க ரோட்ல வந்து அடிபட்டு சாவறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து ரோட்ல போற மக்கள் வர்றவங்க போறீங்களா அந்த பொறி பொட்டுக்கடலை அப்புறமேட்டு வாழைப்பழம் இது மாதிரி போட்டுறாங்க. திருப்பி இங்கிருந்து கீழே இறங்கின குரங்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மேல வர மாட்டேங்குது. ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கிக்குது. அங்க தங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல ஏகப்பட்ட குரங்கு அடிபட்டு நிறைய இறந்துருக்குதுங்க. நான் கண் கூட நிறைய பார்த்திருக்கிறேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க குரங்குக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது மலைக்கு நான் மட்டும் இல்லைங்க, இந்த நைனாமலைக்கு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து இங்க குரங்குக்கு வந்து கோயிலுக்கு வர்றவங்க அவங்களால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அப்புறமேட்டு பிஸ்கட் அப்புறமேட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய பொரி பொட்டுக்கடலை இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் வந்து ஒரு நாள்ல கொடுத்துட்டு மற்ற நாள்ல வந்து கொடுத்தா அதுங்க ஏங்கிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கிடையாதுங்க. மலைக்கு வர்றவங்க ரெகுலரா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த செய்தி உங்ககிட்ட வந்து மறக்காம ஒன்று சொல்லு வாசல் தான் எல்லாரும் நான் சொல்லிட்டு இருந்தேன். படுத்ததே வந்து அப்படியே பாருங்க இந்த லைன்ல அப்படியே வரிசையா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்ப நாங்களே போய் மழை பெஞ்சிருச்சு, போய் நல்லா நாங்க உள்ள போய் கார்ல உள்ள இது பண்ணிட்டோம். ஆனா இது வந்து என்ன ஆச்சுன்னா இவ்வளவு மழையிலுமே வந்து பாருங்க இந்த தீனி தான் சாப்பிடுது. அப்பனா அது எவ்வளவு ஒரு பெரிய பசியில இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால அது உணர முடியுது. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குதுங்க. இப்ப என்ன இந்த டைம் என்னன்னா ஒவ்வொரு கட்டையிலையும் அங்கங்க தனித்தனியா எடுத்து வச்சுட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சண்டை பண்ணிக்காம வரிசையா உட்காந்து சாப்பிடுதுங்க. பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா உட்காந்து சாப்பிடுது பாத்தீங்களா. இந்த லைன் ஃபுல்லா அப்படியே உட்காந்து சாப்பிடுது. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குரங்குக்கு வந்து தண்ணி கொடுக்கறது அப்புறம் வந்து உணவு கொடுக்கறத நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம அப்பப்ப பண்றது கிடையாதுங்க. நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய பேர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க குரங்குகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்துல. மழை காலத்துல பிரச்சனை இருக்காதுங்க. நிறைய இந்த பழம் பருப்பு அரச மரம் இருக்குது, அதில் சின்ன சின்ன பழம் வந்து சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி நிறைய பச்சை வந்ததுனால அங்கங்க எல்லாம் சாப்பிட்டுங்க. வெயில் காலத்துல மட்டும் ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். இதுக்கு வந்து இங்கேயே தங்கிக்கும், மேல கீழே வராது, கீழே வந்து அடிபட்டு இறக்காது. நிறைய பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும்.
இந்த புதன் சந்தையில இருந்து சேந்தமலம் போற வழியில அந்த நைனாமலை அடிவாரத்துல வந்து அந்த ரோட்டு ஓரத்துல எவ்வளவு குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் மாசத்துல 3 குரங்கு 4 குரங்கு வந்து ரோட்ல வந்து கிராஸ் பண்ணும்போது வண்டியில அடிபட்டு சாகுது. அதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா நம்ம நைனாமலை மலை மேல இருந்த குரங்கு தாங்க. இங்க இருந்து தீனிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தண்ணி இல்லாம வந்து கீழே போனோம்னா ரெகுலரா அங்கேயே தங்கிக்கிச்சு. நம்ம அந்த மாதிரி பண்ணாம நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ல வந்துட்டு இருப்போம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் வந்து நம்ம ஆம்னில போலாம், அப்படி கொஞ்சம் பொருள் தக்காளி எல்லாம் 2 கிரேட் 50 கிலோ பக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆம்னில எடுத்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி ஸ்ரீதர் கோகுலா இந்த மீடியால வர முடியல, கொஞ்சம் பர்சனலா ஒர்க் வெளியே போயிட்டாப்ல. சரவணன் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தாப்ல, நாளைக்கு எக்ஸாம் வா போயிட்டு குரங்குக்கு வந்து தீனி வச்சுட்டு அப்புறம் வந்து படிப்புன்னு சொல்லி அவர் வலுக்கட்டாயமா எடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.